நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, ஏன் இந்த பாதையில் என்ன நடத்துறீங்கன்னு நீங்க கேட்டீங்கல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஆன்சர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் அப்படின்னு கேட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க வம்சத்தில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளைய கர்த்தருக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிட்டார் அப்படின்றத எப்படி அவங்க எல்லாம் பார்க்க போறாங்கன்னா, நான் நம்புறேன் ஒரு நாள் இதோ நீங்க வந்து நிற்கும் போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் என்று நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் மகிமையாய் நிறுத்துவார். அத்தனை பேரிலையும் நீங்கள் ஒரே ஒருவர் தென்படுவீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள் ஒருவேளை சில காரியத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், அவங்க ஏத்துக்காம இருக்கலாம், உங்களை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காம இருக்கலாம். ஆனா அப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் ஜெபம் பண்ணும் போது உங்களை ஆண்டவரை நெருங்க தோணுது? அந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்குள்ளேயே போய் விழுறது மாதிரி எதுக்கு தோணுது? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உலகத்துல செலக்ட் ஆகாததை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் நம்மளை தனியா கொடுக்காததுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், உலகமே எதிர்த்து நின்றாலும், சொந்தங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.